Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Windows 10, Windows 11 கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட் ஆப்ஸ் கொடுத்திருக்க செட்டிங்ஸ் நம்ம எப்படி ரீசெட் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கே திரும்ப சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க கம்ப்யூட்டர் விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்க கம்ப்யூட்டரோட டிஃபால்ட் ஆப்ஸ் இந்த இடத்துல ஆட் ஆகியிருக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்றோம். அது ஒட்டுவாவே நம்ம டிஃபால்ட் விஎல்சி பிளேயர் கொடுத்துருக்கனால அந்த விஎல்சி பிளேயர்ல ப்ளே ஆகும். ஸோ இதுதான் டிஃபால்ட் ஆப் செட் பண்றது. அதாவது இப்போ ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னா டிஃபால்ட் ஆப்புக்கு குரோம கொடுத்து ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா ஒட்டுவாவே குரோம்ல தான் அந்த ப்ரௌசர் ப்ரௌசிங் பண்றதுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி டிஃபால்ட் செட்டிங்ஸை அதாவது டிஃபால்ட் ஆப்ஸ்க்கு கொடுத்துருக்க அந்த செட்டிங்ஸை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பணியை பாருங்க. இந்த இடத்துல நீங்க ரீசெட் டு மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டட் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க ரீசெட் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்க இவ்வளவு நாள் செட் பண்ணி வச்சிருக்க அந்த டிஃபால்ட் ஆப்ஸ் அந்த ஆப்ஷன் ஃபுல்லாவே இப்போ ரீசெட் ஆகிரும். அதாவது இதுக்கு முன்னால பாருங்க நான் வீடியோஸ் ப்ளே ஆகிறதுக்காக நான் விஎல்சி மீடியா பிளேயர் கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டா விண்டோஸ்லயே கொடுத்துருக்க அந்த மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டட் பண்ண டிஃபால்ட்ஸ் ஆட் ஆகிருச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி ரீசெட் பண்ண ஒரு தேவை ஏற்படுமாச்சு அந்த இடத்துல ரீசெட் அப்படின்றத கொடுத்து உங்களால ரீசெட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.